எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பணம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு வாட்டி காஃபி ஷாப்பை கூப்பிட்டு போய் கொஞ்சம் கண் கலங்கி அழுது இருக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ ஸ்கூலெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மற்ற ஸ்கூல் மாதிரி என்னால் எடுத்துகிட்டு வர முடியல, ஏன்னா எல்லாமே பழைய ஓல்டு ஸ்டைலில் இருக்குது, அது கொஞ்சம் நான் புதுப்பிக்கணும், என்னோட ப்ரீ ஸ்கூலில் ஃபேனை மாட்டணும், ஏசி மாட்டணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு வந்து ஸ்ரீதேவி வந்து ராகேஷ் கிட்ட புலம்பியிருக்கிறாங்க. ஒரு 2 lakhs இருந்தால் இந்த பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே இவர் நான் சார் 2 lakhs தானே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. வாங்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறாங்க, இந்த பணம் வந்து கடமாக தான் வாங்குறேன், நட்புரீதியாக நம்ம பர்சனலாக நிறைய விஷயம் பண்ணுறோம், அது இதுக்கும் பணத்துக்கும் மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அழகான ஒரு டைலாக் அடிக்கிறாங்க. உடனே ஹீரோ உங்களுக்கு தெரியலையா, பரவாயில்ல பொண்ணு ரொம்ப நேர்மையாக இருக்குது அப்படின்னு குஷி ஆகிட்டார். ஸோ பணத்தை கொடுத்துட்டாரு. 2 லட்ச ரூபாய் வாங்கிட்டாங்க. ஸோ 2 லட்ச ரூபாய் வாங்கி ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. இந்த 2 லட்ச ரூபாய் கொடுத்த பாட காணாம். ஏன் கடைசி வரைக்கும் இந்த பணம் இன்னும் கொடுக்காம நம்மளை ரொம்ப இழுக்க